வணக்கம். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணிகள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போதைக்கு தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் அந்த பணியிடங்களை நிரப்புறாங்க. ஏன் அப்படின்னா, மாணவர்களோட கல்வி பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்படுது. மே 31ஆம் தேதியோட கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய டீச்சர்ஸ் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. வேகன்சிஸ் நிறைய இருக்குது. ஆனால் பெர்மனெண்ட் டீச்சர்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால, அதாவது கோர்ட்டில் நிறைய கேஸ் பெண்டிங் இருக்கிறனால, ஸோ அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல தீர்ப்பு வந்தோடனே நிறைய டீச்சர்ஸ் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ தற்காலிகமாக இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை 38 மாவட்டங்களையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அப்பப்போ அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டியில் இருக்கிற GTR ஸ்கூலில் தான் ஒரு தற்காலிகமான 5 ஆசிரியர் காலி பணியிடங்கள் வெளியாகி இருக்குது. பிஜிக்கு 4 வேக்கன்சிஸும், பிடிக்கு 1 வேக்கண்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஜி டீச்சருக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கும், அதே போல் பிடிக்கு சோசியல் டீச்சரும் தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, பிடி டீச்சருக்கு 15,000 ரூபாயும், பிஜி டீச்சருக்கு 18,000 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணியிடமாக இருந்தாலும் கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற எஸ்எம்சி மூலமாக தான் இந்த வேக்கன்சிஸ்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துலேருந்தே டியூட்டி தொடங்கிடும். மார்ச் மாதம் வரைக்கும் இந்த டியூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் தற்காலிக ஆசிரியர் செலக்ட் ஆகிட்டீங்க, டியூட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட, திடீர்னு அந்த பெர்மனன்ட் போஸ்ட்டுக்கு டீச்சர் வந்துட்டாங்க அப்படின்னா, உடனே இந்த தற்காலிக ஆசிரியர்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. ஸோ நீங்கள் போகிற வேக்கன்சிக்கு பெர்மனன்ட் டீச்சர் வர வரைக்கும் தான் இந்த வேலை இருக்கும். வந்துட்டாங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு பார்க்க முடியாது. பிடிச்சவங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்எம்மை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.